ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். நான் உங்கள் டிராவல் ரியாக்ஷன்ஸ் வித் டிராவிட். நம்ம கூட சாம் இணைஞ்சிருக்காரு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, March 23 நடக்க போகிற 18வது ஐபிஎல் சீசன் கேகேஆர் vs ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. அந்த மேட்சோட ப்ரீ அனலைசேஷன், ஃபுல் ஸ்குவாட், யார் வின் பண்ண போகிறாங்கிற ப்ரெடிக்ஷன் பற்றிலாம் இந்த மேட்ச் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். Okay guys, let's start with the RCB squad. Virat Kohli, Philip Salt, Rajat Patidar, 3 gun top orders. Then Liam Livingstone, Jitesh Sharma, Tim David, Krunal Pandya, decent middle orders. Bhuvneshwar Kumar, Josh Hazlewood, Rashid Salamdar. Then S Dayal plus impact players. Impacts வந்து என்னது பார்த்தீங்கன்னா சுயாத் சர்மா ஆர் ஸ்வப்னில் சிங் ரெண்டு பேர் யாரான வருவாங்க. அண்ட் இப்போது டாப் ஆர்டர்ஸ் வந்து கிளீனாக பார்த்துட்டு வரலாம். விராட் கோலி தி ரன் மிஷின், இதை பற்றி சொல்லவே தேவையில்ல. சிட்டியில் ஒரு 100+ லாஸ்ட் இயர் வந்து ஐபிஎல்ல வந்து ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருந்திருக்காரு. இட்ஸ் எ கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் இந்த எரா. பாகிஸ்தானோட ஒரு பிரில்லியன்ட் 100. யா, அதெல்லாம் மறக்கவே முடியாது. பாகிஸ்தான் வந்தாலே விராட் கோலிக்கு செமிஃபைனலில் ஒரு 83 சம்திங் இருந்தார். நெக்ஸ்ட் சால்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். பிலிப் சால்ட், ஈடன் கார்டன்னு அந்த பேர் கேட்டாலே வந்து இது ஏதோ எரிமலை பொங்கி எழுதுகிற மாதிரி அவ்வளோ சூப்பராக விளாடுவார். இப்போ ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் ஈடன் கார்டனில் தான் நடக்க போகுதுங்கிறனால நான் சொல்கிறேன். கேகேஆர் vs ஆர்சிபி மேட்ச்சில் கூட ஒரு ப்ரில்லியண்ட்டான நாக் அடிச்சிருந்தார். அந்த ஓப்பனிங் பேர் வந்து யார், கேகேஆரில் சுனில் நாராயண் அண்ட் சால்ட் இறங்கும் போது ஆர்சிபிக்கு எதிராகவே ஒரு ப்ரில்லியண்ட்டான நாக் ஆடி இருந்தார். அதனால் சொல்கிறேன். இப்போ அவருக்கு அந்த எதிராக விளாண்ட டீமுக்கு எதிராகவே, அதாவது ஆர்சிபி ஸ்குவாடில் இப்போ இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவர் எப்படி விளையாடுவாங்கிறது வந்து நம்ம சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. விராட் கோலி சால்ட் இந்த 6 ஓவர் எப்படியாவது மேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டா, தென் ரஜத் பட்டிதார் ஒரு ஃபர்ஸ்ட் கேப்டன் வராரு. 10-12 டேஸ்க்கு முன்னாடி எப்படி விராட் கோலிக்கு ஒரு கேப்டன்சி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ரஜத் பட்டிதாரை ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு யங் கேப்டன் லீடிங் இந்த ஃப்ரண்ட் ஆஃப் யார் யார் இருக்காங்களோ, விராட் கோலி இருக்காங்க, குருணால் பாண்டியா இருக்காங்க, லியாங் லிவிங்ஸ்டன், இவ்வளோ பெரிய பிளேயர்ஸ்லாம் இருக்கும்போது ரஜத் பட்டிதார் கேப்டன்சி கொடுத்தது கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயம். இட்ஸ் எ கிரேட் சாய்ஸ் ஆஃப் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கேகேஆர் கூட விளையாடும் போது கேகேஆரில் வந்து ஸ்பின்னுக்கு வந்து சொல்லவே வேணாம், வருண் சக்கரவர்த்தி இருக்கார், சுனில் நரேன் இருக்கார். இப்போ அந்த ஸ்பின்னை வந்து ஆரம்பத்தில் திணறினாலும் மிடில் ஆர்டரில் வந்து ஒரு டாப் கன்னான 2 பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க ஆர்சிபியில், ரஜத் பட்டிதார் அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன். சொல்லுங்கள். ஸ்பின்னை செம்மையாடக்கூடிய ரஜத் பட்டிதார் கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் ஸ்ட்ரைக் ரேட் அவர் தான் அதிகமாக வச்சிருக்காரு நினைக்கிறேன். 200+ ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். லியாம் லிவிங்ஸ்டன் சொல்ல தேவையில்ல, ஒரு டீசெண்டான ஹிட்டர் தான். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப குட்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, ஒரு வேற லெவலான ஸ்பின்னரை பிரித்து மேய்ஞ்சிருவார் லியாம் லிவிங்ஸ்டன். கிட்டத்தட்ட 2 ஸ்பின் டெஸ்டர்ஸ் டீமில் வச்சுருக்காங்க. அகேன்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேகேஆரில் வருண் சக்கரவர்த்தி, இது இஸ் மெஜிஷியன் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்லேயே சிட்டிலேயே பார்த்தோம், சரியான ஃபார்மில் இருக்கார் வருண் சக்கரவர்த்தி. சுனில் நரேன் லாஸ்ட் இயர் கூட 19 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். இட்ஸ் செம பவுலர் 2 பேரும். 2 பேர்த்தையும் ஸ்பின்னை டைப்ஸ் ஆகி பண்ணுறது இவங்க 2 பேரும் கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. அடுத்து ஜிதேஷ் சர்மா இஸ் அ டீசன்ட் குட் ஃபினிஷர். ஆனால் ஜிதேஷ் சர்மா ப்ளஸ் குருணால் பாண்டியா நல்லா ஏதாவது ஒரு மேட்சப், ஏதாவது ஒரு 25/3 அதனால மாதிரி ஆர்சிபி கொலாப்ஸ் வந்தால் இவங்க 2 பேர் மேலே ஏறி கொஞ்சம் கிளச் கொடுத்து கடைசி வரைக்கும் நின்று ஆடுவாங்க, ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இது மாதிரி எதனாவது ஒரு குயிக் விக்கெட்ஸ் விழுந்தால் கொஞ்சம் மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ டீசன்ட் பிக்கப். தென் ஃபினிஷரோட டிம் டேவிட் ஓகே. ஏன்னா போன டைம் வந்து மும்பை சீசனில் வந்து மும்பையில் விளையாண்டுருக்கும் போது போன சீசனில் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ரொம்ப மோசம்னு சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. ஹோல்டரோட பாலை வந்து மும்பை ஸ்டேடியத்தில் பறக்க விட்டுட்டு இருந்தார். அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்க. ஒரு மாதிரி ஃபினிஷிங் ரோலை வந்து பர்ஃபெக்டாக மும்பை டீமுக்காகவே வந்து விளாண்டுருந்தார் டிம் டேவிட். ரொம்ப மோசமான பிக்குங்கெலாம் நான் சொல்ல மாட்டேன். டிம் டேவிட் வந்து பிளேயிங் 11 வச்சு விளையாடுற அளவுக்கு ஒரு டீசெண்டான பிக்கு தான் ஆக்சுவலாக. அதனால் டிம் டேவிட் வந்து அந்த ஃபினிஷிங் ரோலு அந்த மாதிரி இதுக்கு அவர் ரொம்பவே சூட்டபுளாக இருப்பார். வென் பெங்களூரோட ஹோம் கம்மிங் புவனேஸ்வர் குமார், நம்ம ஸ்விங் கிங், அவர் இல்லாமல் வந்து பவுலிங் ஒரு ஸ்விங்கு வந்து யாருமே வந்து இப்போ வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்விங்கை வந்து யாருமே இந்தியன் டீமில் போடுறதில்லன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து அவர் பெருசாக ஒரு லாஸ்ட்டு ஒரு 4 இயர்ஸாக ரொம்ப பெருசாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லையோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது.
இருந்தாலும் ஆர்சிபி ஸ்குவாடுக்கு வந்த பிறகு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாம்? ஜாஸ் ஹேசல்வுட் இன்னும் வரல. இஸ் த லாஸ்ட் மேனாக தான் அவர் நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி முடிக்கும் போது அவர் மேட்ச் ஆர்சிபி கேம்பெயினில் ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஏன்னா நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ள அதெல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கும். தென் புவியும் ஜாஸ் ஹேசல்வுட்டும் பவுலிங்கில் ஜாயின் ஆனதுக்கப்புறம் ஆர்சிபி பவுலிங் லைனப்பே ஒரு மாதிரி செம பேஸ் பவுலர் அட்டாக்காக வந்திருக்கு. பவர் பிளேக்கு வந்து டீசெண்டான ஒரு ஓப்பனிங் பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜாஸ் பெஸ்ட் பவுலர்ஸ் இன் ஆர்சிபி ஹிஸ்ட்ரி. ஐ திங்க் மேபி இந்த இயராக இருக்கலாம். ரஷிக் சலாம் இப்போ சரியான பேஸ் பவுலருங்க. கிட்டத்தட்ட அக்யூரேசி அப்படி இருக்குது. லாஸ்ட் இயர்ஸே நம்ம டிசியில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சரியான நெட்லலாம் அப்படி பவுலிங் பண்ணிட்டு இருந்தார். செம பவுலராக வந்துட்டு இருக்காரு. எஸ்தயால் ஓகே, பட் எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகேவான பிக்கு தான். இருந்தாலும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் சொல்லிடுங்க. சரி, எஸ்தயால் சிஎஸ்கே தோனியை விக்கெட் எடுத்து மேட்சை டென்னிஸு கூப்பிட்டு போனாருங்க, பிளே ஆஃபை கூப்பிட்டு போனாருங்க எஸ்தயால். இருந்தாலும் அவரோட எக்கனாமி வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி எஸ்தயால் கிட்டத்தட்ட 5 சிக்ஸஸ் போய் ஒரு மேட்ச் ரிங்கு சிங் வெளியே போயும் 5 crores கொடுத்து ஆர்சிபி நம்பிக்கை வச்சு லாஸ்ட் இயர் ஆக்ஷனில் எடுத்து இந்த டைம் எஸ்ஐயால் ரீடைன் பண்ணியிருக்காங்க. இஸ் த மோஸ்ட் இம்ப்ரெசிவ் ஒன். இம்பேக்ட் பிளேயரில் சுயாஸ் சர்மா அவர் வந்து பவுலிங் வந்து டீசெண்டான பவுலிங் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் ஐபிஎல் சீசன்லேருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த டைம் ஆர்சிபி அவங்கள எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிக்காக தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். ஆர்சிபி வந்து இந்த மாதிரி தேவைப்பட வேண்டிய ஸ்பின் பிச்சு கண்டிஷன்ஸில் வந்து சுயாஸ் சர்மாவை வந்து இம்பேக்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வரது வந்து ஒரு பெஸ்ட்டு. ஆல்ரெடி வந்து குர்னால் இருக்கார், சுயாஸ் வந்துடுவார், அப்புறம் லிவிங்ஸ்டன் ஒரு 2-3 ஓவர் போடுவார். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பின் கண்டிஷன்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆள்னா எனக்கு தெரிஞ்சு குர்னால், லியாம் லிவிங்ஸ்டன் அண்டு சுயாஸ் சர்மா நான் 3 பேர்த்தையும் நான் பிக் பண்ணுவேன். நெக்ஸ்ட் அனதர் சப் ஆஃப் ஸ்வப்னில் சிங். கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா E6 ரோவாக ஆர்சிபி தோற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஸ்வப்னில் சிங் அப்போ தான் வருவார். கிட்டத்தட்ட லக்கி சாம் ஆஃப் ஆர்சிபினா ஸ்வப்னில் சிங் சொல்லலாம். ஏன்னா அவருக்கு தான் ஆர்டிஎம்மும் யூஸ் பண்ணாங்க கூட. வந்து ஃபஸ்ட் ஓவர் போடுவார். ஃபஸ்ட் ஓவர் போடுறதுல எல்லாமே விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவார். மெயின் பிளேயர்ஸை விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவார். பவர் பிளேயர் கண்டிப்பாக ஒரு ஓவர் போட வருவார். அதில் மெயின் பிளேயர்ஸை விக்கெட் எடுத்துகிட்டு போயிருப்பார். லாஸ்ட் இயர் இதே தான் கண்டினியூஸாக கிட்டத்தட்ட 5 times போனாருன்னு நினைக்கிறேன். லக்கி சாம் ஆஃப் ஆர்சிபி ஸ்வப்னில் சிங். ஸோ அவர் இம்பாக்ட் சப்பாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இட்ஸ் அ குட் டீம். இதில் என்ன நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷர் ரோல்ஸ் மட்டும் ஏதோ மேபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே தான், பேட்டிங் ஆர்டர் வந்து டீசெண்டான பேட்டிங் ஆர்டர் இந்த டைம் இருக்கு. ஸ்பின்னர்ஸும் லைட்டாக கிட்டத்தட்ட ஓப்பனிங்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் நல்லா பிக்கப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நடுவில் இந்த பட்டிதர், லியாம் லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மா, குருணால் பாண்டியா வந்து டிம் டேவிடுக்கு முன்னாடி தான் மேபி எனக்கு தெரிஞ்சு இறங்க வாய்ப்பு இருக்கு. டிம் டேவிட் அதுக்கப்புறம் இறங்கினார்னா ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் போனதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் இறங்கும் போது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரம் அந்த, ஏன்னா அவங்க எல்லாமே சூப்பரான பேட்ஸ்மென்ஸ் மேலே இருக்கிறவங்க எல்லாருமே, அப்படி இருக்கும்போது அந்த விக்கெட்லாம் விழுந்ததுனாலும் டிம் டேவிட் அந்த ரோல் வந்து நின்று ஓரளவுக்கு ஆடுவாரோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் இல்லைப்பா இது சொதப்பக்கூடிய ஒரு பேட்டிங் லைனப் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. டீசெண்டான பேட்டிங் லைனப் தான், டீசெண்டான பவுலிங் லைனப் தான். ரொம்ப மோசமான ஸ்குவாடுங்களாம் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து கேகேஆர் ஸ்குவாடை பற்றி பார்த்துடலாம். கேகேஆர் ஸ்குவாடில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் சுனில் நாராயண் ப்ளஸ் குவிண்டன் டிகாக், இம்ப்ரெசிவ் கேப்டன் ஆஃப் ராஜன்கா ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்டர் ரசல், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, நோக்கியா ஆர் ஸ்பென்சர் ஜான்சன், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி. இம்பேக்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸம் பிளேயர் மணிஷ் பாண்டே. அவர் வந்து ஒரு டீசெண்டான ஒரு சூப்பரான பிளேயர் மணிஷ் பாண்டே. ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பத்திலிருந்தே ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் அவரை பார்த்து ஒரு 2014 வந்துட்டு 2014 சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். அது எந்த மேட்ச்னு பர்டிகுலராக எனக்கு தெரியாது. ஆனால் நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன்னா அவர் ஒரு டீசெண்டான சூப்பரான பிளேயர் என்னை பொறுத்த வரைக்கும் மணிஷ் பாண்டே. சரி, இப்போ நம்ம இவங்களோட ஓப்பனிங் வந்து ஸ்டாப்லேருந்து வந்து பார்த்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சுனில் நாராயண் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஓப்பனர். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கம்பீரை வந்து மறுக்கா அவர் கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஓப்பனிங் இறங்கிட்டு இருந்தார் 2019-20. அதுக்கப்புறம் சுனில் ஓப்பனிங் இறங்கலை. லாஸ்ட் இயர் வந்து இறங்கினார். ஒரு செஞ்சுரி கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே குயிக் பேர் ஆடிட்டு இருந்திருக்காரு. ஸோ கம்பீரோட சரியான
இதுன்னு நினைக்கிறேன். தென் குயின்டன் டிகாக், பிலிப் சால்ட்டோட பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாரா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா டிகாக் வந்து பிலிப் சால்ட்டை விட ஒரு சூப்பரான பிளேயர் தான். இருந்தாலும் அவரோட தற்போதைய ஃபார்ம் வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான பிளேயரு, இவர் சால்ட்டோட இடத்த இவர் வந்து இந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணிடுவாரா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஆரம்பத்தில் இவரை வச்சு கண்டிப்பாக, ஏன்னா இறக்குறது வந்து குர்பாஸுக்கு பதில் குர்பாஸா இவரான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு டிகாக் ஒரு டீசெண்டான பிக்கு. டிகாக் வச்சு இறக்கும் போது டிகாக் வச்சு இறக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவர் பிக்கப் ஆகலைங்கிற பட்சத்தில் குர்பாஸை வந்து நம்ம இறக்கலாம் அப்படிங்கிறது வேணால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ரகானே வந்து கேப்டன்சி இல்லைங்கிற பட்சத்தில் நாங்கள் வேற ஒரு பிளேயரை வச்சுருந்தோம். இப்போ அவர் கேப்டன் ஆகிட்டாருங்கிறனால நாங்கள் ரகானே கம்பல்சரியாக ஸ்குவாடில் பிக் பண்ணுவதுனால ஒன் எப்பயுமே அவர் ரகானே தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். மேபி ரகானே இல்லைன்னா அங்கித் ரகுவன்ஷி வந்துருப்பாரு. ஆனால் இப்போ ரகானே கேப்டன்சி கொடுத்தனால ரகானே கிட்டத்தட்ட ஐபிஎல் ஆக்ஷனில் அன்சோல்டாக போயிட்டு தென் ஃபாஸ்ட் ஆக்ஷனில் எடுத்து கேப்டனாக வந்திருக்காரு அஜின்கே ரகானே. இம்ப்ரெசிவ். 2024 ஐ திங்க் 2023 சிஎஸ்கேக்காக செமையாக பண்ணார். ஸ்ட்ரைக் ரேட்லாம் இவங்க வந்து ரஜினிகே ரகானே எடுக்கிறாங்க, ஸ்லோவாக ஆடுவார்னு சொன்ன பட்சத்தில் ஃபாஸ்ட்டாக எல்லாருமே வந்து ஆக்ஷனில் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக அவர் எடுக்கும் போது ரகானேவை எதுக்கு எடுத்தாங்க, அவர் பிளேயிங் லெவன்லாம் இருப்பாரா, அவர் ஒழுங்காக விளையாடுவாரான்னு சொல்லிட்டு 1008 வீடியோஸ் டவுட்ஸு ரீல்ஸில் போட்டு கிளின்னு கெதிச்சிட்டு இருந்தாங்க அந்த டைமிங்கில். 2003 ஆக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம்லாம் சிஎஸ்கே எதுக்கு இந்த மாதிரி பிளேயர்லாம் எடுத்தாங்க. ஆல் டைம் அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே வந்து புஜாராவை எடுத்து இந்த மாதிரி தான் உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரகானேவும் எடுத்து உட்கார வச்சுருவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டு இருந்த சமயத்தில் அவரை இறக்கி விட்டுட்டு அவரோட தரமான ஃபார்ம் அவர் காமிச்சாரு. லாஸ்ட் இயர் ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு சூப்பரான சீசனாக இல்லைனாலும் 200 ரன்ஸ் எடுத்தார். 14 மேட்சஸ்ல 220 ரன்ஸ் சம்திங். ஓரளவுக்கு டீசென்ட் ஆவரேஜாக ஒரு மேட்சுக்கு ஒரு 23 or 20 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் ஆடி இருக்காரு. இந்த டைம் வந்து ஒரு கேப்டன்சி பொறுப்பில் இருக்கிறனால அவர்கிட்ட ஒரு ரீசெண்டான பேட்டிங் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அந்த டைமில் அவரோட கேப்டன்சி எல்லாம் சூப்பராக இருந்திருக்கு. ஓப்பனிங் இறங்கி ஆரஞ்சு கேப்ரெல்லாம் வந்து ஒரு டாப் இதில் அவர் இருந்திருக்காரு அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன்சி பண்ண டைம்லலாம். இதுக்கு முன்னாடி ரகானே கேப்டன்சி பண்ணியிருக்காரு. ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸை கேப்டன்சி பண்ணியிருக்காரு ரஜினிகே ரகானே. பார்ப்போம் இந்த டைம் என்ன எப்படி நடக்குதுன்னு. தென் வெங்கடேஷ் ஐயர் 23 crores ஆஃப் ஆக்ஷன். ஆர்சிபியும் கொல்கத்தாவும் மாறி போட்டி இருக்காங்க. இஸ் அ பிக் மேட்ச் பிளேயர் வெங்கடேஷ் ஐயர். பாப்போம் ஒரு டைம் நல்ல ஒரு 2. ஏன்னா லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாவே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பீக் லெவலில் இருந்திருக்கு. கேகேஆர் வந்து ஒரு மேட்ச் ஜெயிக்குதுன்னா அதோட மெயின் பங்கு இவர் தான் இருக்கும். கன்ஃபார்ம் ஒரு லீக் மேட்சஸ்ல அடிக்கலனாலுமே இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்ல கண்டிப்பா அவர் ஃபுல்லா எஃபோர்ட் போடுறாரு. அடுத்து இந்தியன் டோரை தட்டிட்டு இருக்காரு. 2021 ஃபைனலுக்கு வந்து ஃபைனல் வரைக்கும் சிஎஸ்கே கூட ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்ததில் ஒரு முக்கியமான பங்கு வந்து இவர்கிட்ட இருக்குங்கிறது வந்து நம்ம தவிர்க்க முடியாமல் இதை நான் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிங்கு சிங் பற்றி பார்க்க போகிறோம். ரிங்கு சிங் கிட்டத்தட்ட ஒரு 50 lakhsலேயே அத்தனை 5 6 அடிச்சு 50 lakhsலேயே போயிட்டு இருந்தார் இத்தனை வருஷமா. தென் இந்த டைம் அவரை ரீடைன் பண்ணி அவருக்கு ஹை க்ரோர்ஸ் பேமெண்ட்டும் போயிருக்காரு. பார்ப்போம். லாஸ்ட் டைம் அவ்வளோ அவருக்கு பேட்டிங்கே கிடைக்கல. மேலே சுனில் நாராயண பிலிப் சாப்பிட்டு பாதி மேட்சை முடிச்சிருவாங்க. இந்த டைம் அவருக்கு பேட்டிங் கிடைச்சிருக்கு. ஐயர் லாஸ்ட் டைம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. இந்த டைம் அவருக்கு ரிங்குக்கு பேட்டிங் கிடைக்கும், நிறைய சான்சஸ்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். ரிங்கு வந்து அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா எல்லாருமே சொல்றது வந்து எஸ் தயாரோட 5-6 தான். இருந்தாலுமே அவர் வந்து அந்த சீசன்லயே ஒரு ஓவராலாவே ஒரு 3 6 ஹேட்ரிக் 6 வந்து நிறைய அடிச்சிருக்காரு. இந்தியன் டோர் அட்லீஸ்ட் ஸ்குவாட்ல ஹேட்ரிக் 6 எல்லாம் நிறைய ஏகப்பட்ட ஹேட்ரிக் 6 இந்த சீசன்ல அடிச்சு நாங்க பார்த்துருக்கோம். ஒரு தேவைப்பட வேண்டியதுல 6 4s நிறைய இடத்துல மேட்சுமே முடிச்சு கொடுத்துருக்காரு. அந்த மேட்ச் தனிப்பட்ட முறையில் அந்த மேட்ச் மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல அந்த மேட்ச் முடிச்சிருக்கிற, அதாவது ரசலோட ரோலை இவர் முன்கூட்டியே எடுத்து முடிச்சு கொடுத்துட்றாரு. நம்ம இதுக்கப்புறம் ரசலை பார்க்க போகிறோம். ஆனால் ரசலோட ரோலை வந்து இவர் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே முடிச்சு கொடுத்துட்றது வந்து ஓகே. நமக்கு வந்து நம்ம டீமில் ஒரு எப்படி வெஸ்ட் இண்டீஸுக்கு ஒரு ரசலோ அதே மாதிரி இந்தியன் டீமுக்கு ஒரு ரிங்கு சிங் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம். கண்டிப்பாக சொல்லலாம். கண்டிப்பாக இருப்பார். அவர் இல்லாமல் T20 ஸ்குவாட் இல்லைங்கிறது வந்து என்னோட கருத்து. அது வந்து அப்புறம் நம்ம கம்பீர் ஐயாவை தான் கேட்கணும். குயிக் விக்கெட்ஸ் போனாலுமே ஒரு 10 ஓவர்ஸில் 8 ஓவர்ஸில் வந்துட்டு ஒரு 15 ஓவர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு மேலே அடிக்கிற எபிலிட்டியுமே ரிங்கு சிங்க்கு இருக்குது. நம்ம நிறையா பார்த்தும் இருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்தியன் T20 ஸ்குவாட்லேயே. குட் பிளேயர் ரசல். அவரை பற்றி ஒரு மிகப்பெரிய சூப்பரான ஆல்ரவுண்டர். லாஸ்ட் டைம் வந்து அவர் பேர் பெருசாக ஜொலிக்கலினாலும்
ஒரு 19 ஆர் 20 விக்கெட்ஸ் பக்கம் எடுத்திருக்கிறாரு. பேட்டிங் வந்து தேவைப்பட வேண்டிய இடத்துல கேகேஆர் வந்து திணறிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு 5 ஆர் 6 விக்கெட்ஸ் போனதுக்கப்புறம் அவர் கன்ஃபார்ம் அவர் தான் வந்து இறங்கி நிறைய இடத்துல மேட்ச்சு ஃபினிஷிங் நாக்கெல்லாம் ஆடிருக்காரு. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட வேண்டிய இடத்துல விக்கெட் எடுத்திருக்காரு. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி ரசலோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டீம் ஆஃப் ஆர்சிபிஸில் நிறைய டைமு தோக்க வேண்டிய மேட்சை அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. லாஸ்ட் இயர் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார் வித் பேட் அண்ட் பால். ஃபைனல்ஸில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணார். 2 wickets and 64 runs. இட்ஸ் சரியான ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரசல். ஆக்சுவலாக அவரும் கேப்டனாக விசிட் பண்ணான்னு இருந்தாங்க, ஆனால் ரஹனே வந்துட்டாரு. ஆக்சுவலாக ரசல் ஒரு டீசெண்டான பிக் என்னை பொறுத்த வரைக்கும். ரசல் அப்படி இல்லைனாலும் வெங்கடேஷ் ஐயர் வந்து கேப்டனாக போட்டிருப்பாங்கன்னு தான் எல்லாரும் நினச்சாங்க. பட் ஓகே, ரஹனே வந்து ஒரு டீசெண்டான கேப்டன்சி. எதனால் அவர் கேப்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு வெல் நோன் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. ஒரு டீம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எந்த மாதிரி கொண்டு போகணும். அதாவது இப்போது அமௌண்ட்டுக்கான ஒரு முக்கியத்துவத்தை பார்க்காம ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக முக்கியத்துவத்தை பார்த்து ஒரு கேப்டன்சியை வந்து கேகேஆர் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா நான் கருதுகிறேன். ரசல் ஓகே, ரசலுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஈக்குவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் வந்து ரொம்ப சீனியர் பிளேயர் இந்த கேகேஆர் டீமில். அப்படிங்கும்போது அவருக்குமே இந்த கேப்டன்சி போயிருந்ததுனால ஒரு டீசெண்டான டிசிஷனாக தான் இருந்திருக்கும்னு என்னோட பங்குலேருந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ரமன்தீப் சிங் இவர் காட்டாந்தாங்க வந்த ஒரு வாரம் மேக்ஸிமம் ஒரு 10 பால் கிடைக்கும். அவரால் இவ்வளோ ரன் அடிக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற மேலே இருக்கிற பெரிய தலைங்களே வந்து மீது இந்த 20 ஓவர் பார்த்துக்குவாங்க. மேபி ஏதாவது ரொம்ப பால்ஸ் கிடைக்குங்க ரமன்தீப் சிங். அதில் மேக்ஸிமம் ஒரு 20 runs குயிக் ஃபயர் அடிச்சுட்டு போயிடுவார். இவர் தான் இவரோட சிம்பிள் வேலை. மேபி அவர் கொஞ்சம் முன்கூட்டி இறங்கினாலுமே அந்த 15 ஓவர்ஸுக்கு மேலே தான் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர மீதி மேலே இருக்கிற அந்த 15 ஓவர்ஸையுமே நம்ம சுனில், டீகாக்கு, ரஹானே, ஐயர், ரிங்கு, ரசல் இவங்களெல்லாம் தாண்டி வரணும்னா கொஞ்சம் ஒரு வேற லெவலான ஆப்போனண்ட்டில் ஒரு பவுலிங் லைனப்பால் மட்டும்தான் முடியும். அப்படியே அந்த லைனப் முடிஞ்சாலும் நமக்கு ரமன்தீப் சிங் வந்து ஒரு டீசெண்டான பிளேயை கொடுத்துருவாருன்னு நாங்கள் சொல்ல வரோம். அடுத்து பவுலிங் லைன்லேருந்து வர்றோம். அடுத்து அவர் ஹர்ஷித் ராணா ஒரு கேமியோ ரோல் மாதிரி சாம்பியன்ஸ் டிராஃபிக்குள்ளே வந்தார். திடீர்னு அவர் பிக் பண்ணவே இல்லை. அதாவது சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபஸ்ட்டு சொல்லும் போதே அவரை பிக் பண்ணவே இல்லை. பிக் பண்ணாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு திடீர்னு ஒரு சிராஜ் அவருக்கு பதில் எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எனக்கு தோணுது. ஆனால் ஹர்ஷித் ராணே ஒரு குட் பவுலிங் இது வச்சுருக்காரு. அவர் ஒரு டீசெண்டான பவுலிங் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப மோசம்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் கிடையாது, ஓகே தான். நம்ம அதே மாதிரி கேகேஆர் வந்து பார்த்தீங்கன்னா போன இயர் பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக தான் இருந்தது. அவரோட ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. தென் ஆண்ட்ரியா நோர்கியா 150 போடுவார். பாப்பா இவரும் ஸ்பென்சர் ஜான்சனுமே ஒரு டீசெண்டான பவுலர் தான். 2 பேர் யாரோ ஒருத்தர் தான் விளையாடுவாங்க. பார்ப்போம் யார் பவுலிங் போட்டாலுமே ஒரு டீசெண்டான பவுலிங் தான் நமக்கு அங்கே டிஸ்பிளே ஆகுங்கிறது வந்து கன்ஃபார்மாக வந்து யோசிக்காமல் சொல்லலாம். அடுத்து அரோரா ரொம்ப நாள் கழித்து எனக்கு தெரிஞ்சு நல்ல பர்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2022 நல்லா பர்ஃபார்ம் பண்ணதோட சரி, 2 இயர்ஸாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை. பார்ப்போம், அவருக்கு இடமே கிடைக்கல நிறைய இடத்துல. பார்ப்போம் இந்த டைம் என்ன பண்ணுறாருன்ட்டு. வருண் சக்கரவர்த்தி ஃபைனல்லாம் சொல்லவே வேண்டாம். அவரை பற்றி பேசினா கிட்டத்தட்ட இந்த ஒரு வீடியோ பத்தாது. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஒரு 50 நிமிஷம் வீடியோவே அவரை பற்றி பேசலாம். ஸ்டோரி இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி, அதெல்லாம் சரியான. இப்போ நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஆல்ரெடி அவரோட வீடியோ வந்து கோபிநாத் சார் கூட இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு. ஒரு 1 hour வீடியோ, லாங் வீடியோ கொடுத்துருக்காரு. நீங்கள் ரீல்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோ நிறையா ட்ரெண்ட் ஆகிட்டு வேறு வருது ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கும்போது. வருண் சக்கரவர்த்தி ஒரு சூப்பரான நம்ம தமிழ்நாடோட ஜெம்முன்னே சொல்லலாம். ஒரு டீசெண்டான பவுலிங். ரொம்ப லேட்டாக தான் உள்ள என்ட்ரி ஆனார். ஒரு ஏஜ் கன்சர்ன் இருந்தாலும் ஒரு டீசெண்டான பவுலிங். நம்ம இந்தியாவுக்கு வந்து இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் லாஸ்ட் ஒரு 3rd மேட்ச் சம்திங் நினைக்கிறேன், நியூசிலாந்து கூட தான் என்ட்ரி ஆனார். 5 wickets ஆல் எடுத்தார். ஆஸ்திரேலியா கூட ஒரு தேவைப்பட வேண்டிய 2 விக்கெட்டு. டக்குன்னு ஹையஸ்ட் விக்கெட்டில் இதுக்கு வந்துட்டார். மேட் ஹென்ரியோட அப்படியே காம்படிட்டிங் லைனப்பில் வந்து நின்றுட்டார் டக்குன்னு. ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அவர் ப்ளே பண்ணி இருந்திருந்தால் ஒரு டீசென்ட்னே சொல்ல முடியாது, ஒரு சூப்பரான ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலராகவே இருந்து சான்சஸே கிடையாது. கண்டிப்பாக இருந்திருப்பாரு. பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் 10-20 hours கம்ப்ளீட் பண்ணியிருந்தாருன்னா கன்ஃபார்ம் அவர் வந்திருப்பாரு மேக்ஸிமம். கண்டிப்பாக பாகிஸ்தான் கூட சரி, பங்களாதேஷ் கூட கொஞ்சம் டஃபே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிருக்காங்க. 7 matches 5 wickets எடுத்திருந்தாரு. இதுக்கு முன்னாடி ஒரு பிரேக்குக்கு முன்னாடி. ஆஃப்டர் இந்த பிரேக்குக்கு அப்புறம் சரியான கம்பேக் கொடுத்துருக்காரு. கம்பீர் கிட்டத்தட்ட அவரை ரொம்ப நம்பி
இறக்கி அவரை வருண் சக்கரவர்த்தியை ரொம்ப ஒரு ஆரம்பத்துலேருந்தே ஒரு லாக்டவுன் டைமு அதுக்கு முந்தின டைம்லேருந்தே ஒரு சூப்பரான அவர் பிக் பண்ணதுலேருந்தே இப்போ வரைக்குமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரோட பவுலிங் வந்து ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாகவே இருக்கும், யாருமே கணிக்க முடியாது. நிறைய வாட்டி டோனியோட விக்கெட்ஸே வந்து சூப்பராகவே எடுத்திருக்கிறார் அவர். யாருமே அப்பண்டாக வேண்டாம், இருந்தாலும் நான் சொல்கிறேன், டோனியோட விக்கெட்டை வந்து சூப்பராக எடுத்திருக்காரு. நிறைய வாட்டி டோனி வந்து விராட் கோலி கிட்ட அவுட் ஆகிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய கோலி விக்கெட்ஸை கோலி அவரோட பிளேயிங் விக்கெட்ஸுமே எடுத்திருக்கிறாரு. வருண் சக்கரவர்த்தி வந்து நீங்கள் யாருமே போயிட்டு திட்டணுங்கிற அவசியமே கிடையாது, ஒரு சூப்பரான பவுலர் தான். அப்போலேருந்து திடீர்னு ஒரு நடுவில் ஒரு 21க்கு அப்புறம் ஒரு ரொம்ப சூப்பரான ஃபார்ம் இல்லைனாலும் இந்தியாவுக்கு ப்ளே பண்ணார். அவர் ஃபார்ம் அவுட் ஆனார், கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்பேக் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொடுத்ததை வச்சு லாஸ்ட் டைம் கூட நீங்கள் கேகேஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். கேகேஆர் வந்து நிறைய மேட்ச் ஜெயிச்சதுக்கான ரீசனுமே வந்து அவரோட பவுலிங்னு நான் சொல்லுவேன். பீக் ஃபார்ம் ஆஃப் வருணை பார்க்க போகிறோம். தென் சுனில் நாராயண் 2 பெஸ்ட் பவுலர் ப்ளஸ் அந்த பக்கம் 2 ஸ்பின் டெஸ்டர் ரஜத் பட்டிதார் அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன். இப்போ எங்களோட கிளாஸாக போகும்னு நினைக்கிறேன் மேட்ச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் பார்த்தா ஜாஸ் ஹேசல்வுட் ப்ளஸ் புவனேஸ்வர் குமாருக்கும் அந்த பக்கத்தில் சுனில் நாராயணுக்கும் சரியான காம்படிட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். எண்டிங்கில் அவங்களே தான் வருவாங்க. ஆண்ட்ரே ரசல் ப்ளஸ் ரிங்கு சிங் சரியான கிளாஸாக போகும்னு நினைக்கிறேன். ஓவராலாக என்னோட கேகேஆர் எக்ஸ்பேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சுனில் நாராயண் தான் பிக் பண்ணுவேன். ஆர்சிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சால்ட் வந்து நான் ஒரு ஓப்பனிங்கில் வந்து ஒரு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதை வச்சு நான் சால்ட்டு மேபி நான் பிக் பண்ணுவேன். உங்களோட பிக்கு என்ன? என்னோட பிக் கேகேஆரில் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரே ரசல் எப்பயுமே ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக நல்லா பண்ணுவார். வித் பேட் அண்ட் பால் ரெண்டுமே நல்லா பண்ணுவார். டீசெண்டாக 2-3 ஓவர் போட்டுருவார். அந்த 2-3 ஓவரில் விக்கெட்ஸ் ரன்ஸ் அதிகமாக போனாலுமே விக்கெட்ஸை மேக்கப் பண்ணிடுவார். க்ரூசியலான ரன்ஸ் கடைசியில் வந்து அடிப்பார். கிட்டத்தட்ட மேட்ச் சேஞ்சிங் நாக்காக இருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்லாம் எடுத்தோம்னா சேசிங்லாம் லாஸ்ட் ஒரு டைம் 18 பாலுக்கு 50 சேஸ் பண்ணியிருக்காரு. ஆர்சிபி துவைச்சிருப்பார். தென் ஆர்சிபியில் நான் பிக் பண்ணுறது ரொம்ப நாள் கழித்து கிட்டத்தட்ட ஒரு ஹோம் கம்மியாக வந்திருக்காரு. பெஸ்ட் பவுலிங் லைனப்பாக சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சு புவனேஸ்வர் குமார் நான் போகிறேன். ஏன்னா அவரோட ஸ்விங் நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், செம்மையாக போகும். அவருக்கு என்ன தான் இந்தியன் ஸ்குவாடில் இடம் இல்லைனாலும் ஐபிஎல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். ஐ கோ வித் யூவி ஆஃப் ஆர்சிபி. தென் மை ப்ரெடிக்ஷன்ஸ் டைம் வந்தாச்சு. யுவர் ப்ரெடிக்ஷன் ராவ்? எனக்கு தெரிஞ்சு கேகேஆரோட ஹோம் கிரவுண்ட் ஆல்ரெடி வந்து கேகேஆர் வந்து போன டைம் அங்கே ஹோம் கிரவுண்டில் நிறைய மேட்சஸ் ஜெயிச்சிருக்கிறத வச்சு நான் கேகேஆரை சூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து அவங்களோட என்னதான் ஓப்பனிங் பேர் அவங்களோட பெனிஃபிட்டாக இருந்தாலும் இந்த டைம் அந்த ஓப்பனிங் பேர் இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையும் டீம் வந்து எந்த விதத்துலையுமே குறைஞ்ச டீம் கிடையாது. அந்த ஓப்பனிங் பேர் வந்து டீகாக் மட்டும் அவர் செட்டில் ஆகிட்டார்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டீமை வந்து அடிச்சிக்கவே முடியாது. டீகாக் செட்டில் ஆகலினாலும் அதுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு பிளேயர்ஸுமே வந்து வெறித்தனமான பிளேயர்ஸ் தான், சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். அதனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் பவுலிங் லைன் அப்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஸ்பின் அட்டாக்கே வந்து ஓவராலே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. பவுலிங்கில் வந்து என்னதான் விக்கெட் டேக்கிங் அந்த அட்டாக் இல்லைனாலும் ஒரு சூப்பரான பவுலிங் அட்டாக் வந்து கொடுக்கறதுக்கு கேகேஆர் வந்து கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது லாஸ்ட் டைம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வேறு, அதனால் ஃபஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தோன்றதுனால நான் கேகேஆர் பக்கம் போயிடுறேன். I go with definitely big fan of Virat and I'm going to RCB because of one of the young captain of RCB, Rajat Patidar மேலே எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது. ஃபைனல்லாம் கொண்டு வந்தார் விஜய் ஹசாரே ட்ராஃபியில். I think I go with RCB. Good bowling lineup, good batting lineup. I go with RCB. Okay, fine. இதே மாதிரி எப்பயுமே எங்கள் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. எப்பயுமே நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு இதே மாதிரியான சப்போர்ட் ஃபுல்லாகவே நாங்கள் அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் எந்த மேட்ச் ஐசிசி டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஐபிஎல் மேட்ச், எல்லா மேட்ச்லையுமே நான் உங்களோட கனெக்ட் ஆகும். நான் ஸ்பெஷலாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அப்படி இல்லைனாலும் எப்பயுமே நம்ம கூட கம்பைன் வீடியோவில் சாம் வந்து இணைஞ்சிடுவார். மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் சொல்கிறது ஏதாவது தப்பு இருந்தாலோ, நாங்கள் வந்து பெரிய கிரிக்கெட் ஜாம்பவான்ஸ் எல்லாம் கிடையாது. நாங்களும் ஏதாச்சும் தப்பு பண்ணுவோம். எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நாங்கள் வீடியோ பண்ணுறோம். நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் பணிவாக ஒரு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, இது ஏதாவது தப்பு இல்லை, இவரை விட இவர் பெனிஃபிட்டு, இவரோட பெட்டருன்னு நீங்கள் ஏதாவது கருதுறதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் இதே மாதிரி ஒரு நிறைய வீடியோ பார்க்குறதுக்காக எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாளைக்கு அடுத்து ஒரு எனர்ஜி பூஸ்ட்டாக இருக்கும். நாங்களும் கொஞ்சம் மோர் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம்.
Okay, thank you. தேங்க்யூ. நான் உங்கள் டிராவிட். எப்பயுமே நம்ம வீடியோ நம்ம நண்பர் Keep touching. சாம் இணைஞ்சிருவார். தேங்க்யூ. Okay, bye bye. பாய்.